அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோட கீ நீங்கள் இங்கே பார்க்கலாம். கார் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தியன் பிராண்டில். ப்ரீமியம் பைக்ஸில் ஆப்வியஸாக கொடுப்பாங்க, பட் இந்தியன் பிராண்டில் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கூட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஜூம் 160 ஹீரோ தரப்புலேருந்து இவ்வளோ பெரிய ஸ்கூட்டர் வந்து சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இம்ப்ரெஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன் தாங்க. டூரிங் பைக் எல்லாத்துக்கும் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் பிடிக்கும். என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அழகாக இருந்தால் மட்டும் போதுமா, வண்டியில் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் டிரைவ் ரிவ்யூவோட. இந்த வண்டி இன்றைக்கி யார் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீமியா ஷோரூம் கோயம்புத்தூர் வசந்தி மோட்டார்ஸ். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் எவ்வளோ அதுதானே மெயினான விஷயம். வண்டி பார்க்க அழகாக தான் இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்னென்னு பின்னாடி பார்ப்போம். ப்ரைஸ் பாயிண்ட் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,69,815 ரூபா எக்ஸாக்டாக அவங்க கோட் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாக்டான ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1,70,70,000 வருதுங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹீரோ ஜூம் 160 வந்து என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஸ்கூட்டர் கேட்டகரியில் வருங்க. இதுக்கு காம்படிஷனாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எமகாவோட ஏரக்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி என்டார்க் 150 இப்போ தான் இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாமே காம்படிஷனில் வருங்க. இதை அதை கம்பேர் பண்ணும்போது 160 சிசி ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி லிக்விட் கூல் இன்ஜின். இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கீ தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கார் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கீ வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், அலாரம் இருந்துச்சுன்னா எங்கள் அலாரம் கிளிக் பண்ணி வண்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு ஐடென்டி பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெட்லைட் ஆன் பண்ணலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பூட் ஓப்பன் பண்ணலாம். மித்தபடி அன்லாக் அண்ட் லாக்கிங்க்கு வண்டியில் சென்டரில் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி மெயினாக சொல்கிற விஷயம், இந்த வண்டி வந்து என்ன கான்செப்டில் இவங்க ஹீரோ தரப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு ஒரு ஸ்கூட்டரை வச்சு நீங்கள் டூரிங் பண்ணுமா அவங்க இந்த வண்டி வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வண்டியை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பேரல் ஹெட்லைட்டும் அதுக்கு கீழே வர இந்த நோஸோட ஸ்கூப்பிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் டூரருக்கான அடையாளத்தோட அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் ரீதியாக எந்த குறைகளும் கிடையாதுங்க. ஸோ டபுள் பேரல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய டைப் வைசர். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு விண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும். கீழே இந்த டிசைனும் ஆகட்டும், இந்த கோலிங் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. மகாடுன்னு பார்க்கும்போது அதில் ஜூம்னு போட்டு பாடி கலரில் வந்து அவங்க மகாடு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் மேட்டில் வருதுங்க. இந்த வீலோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 120க்கு 70க்கு 14 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸி ஸ்கூட்டருக்கு பெரிய சைஸ் வீல் கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கான பிரேக்கிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு சேஃப்டி ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த ஃப்ரண்ட் ஏஜில் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் பிடிச்சிது. பட் ஆனால் ஒரு சின்ன திருஷ்டி மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க விட்டுட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்னு வரும்போது அவங்க இனிமேல் ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. பட் இதை பாசிட்டிவாக நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, நாளை பின்ன ஃபியூஸ் போச்சுன்னா 10 ரூபா பல்பு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். மற்றபடி ஃப்ரண்ட்டில் டிசைனில் எந்த வித குறையும் கிடையாதுங்க. ஸோ சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷேப் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா i3s சைலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஸ்டார்ட் மோட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக இது வந்து i3s டெக்னாலஜி ஸ்ப்ளெண்டர்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜி சிட்டியில் போய் நீங்கள் டிராஃபிக்கில் ஐடியலாக ஒரு 5 செகண்ட்ஸ் மேலே நிற்கிறீங்க அப்படின்னா வண்டி கட் ஆஃப் ஆகிடும். நீங்கள் பிரேக் பிடிச்சி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக கொஞ்சம் எஃபிஷியன்சி சேவ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் சைடோட டிசைன், இந்த பாடி கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. வந்து ஃப்ரீயாக வைக்க முடியாது. மேக்ஸி ஸ்கூட்டர்னால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபியூல் டேங்க்கோட டேங்க்குக்கான ஓப்பனர் இங்கே பார்க்கலாம். அது போக சைட் டிசைன்னு பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து கால் வைக்கிறதுக்கான போர்ஷன் ஃப்ளாட்டாகவும் நீங்கள் அப்படியே அப்ரைட்டாகவும் உங்கள் காலை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பின்னாடி உட்கார்றவங்களுக்கான ஃபூட்ரெஸ்ட் ஒரு மெட்டல் ஃபூட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல இன்ஜினுக்கு ஒரு கவர் பண்ணி நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏர் ஃபில்டர் இந்த இடத்துல அவங்க அழகாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ட்வின் சஸ்பென்ஷன் வருது. ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், மோனோ சஸ்பென்ஷன் கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய சைஸ் இன்ஜினை வந்து இந்த சஸ்பென்ஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். அதோட மொத்த ஷாக்ஸுமே அதுதான் ஹேண்டில் பண்ணுங்கிறங்காட்டி 2 சஸ்பென்ஷன் கொடுத்து நல்ல விஷயம் தான். பின்னாடி டயர் சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 140க்கு 60க்கு 14 இன்ச் ஃபீல் கொடுக்குறாங்க. நல்லா பெரிய சைஸ் ஃபீலாக கொடுக்குறாங்க வித் பட்டன் டயர்ஸோட. ஹீரோ தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் கரடுமுரடான பாதையிலே நீங்கள் டூரிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சஸ்பென்ஷன் ரீதியாக ட்வின் சஸ்பென்ஷன் வருது அட்ஜஸ்டபிளோட. அதுக்கு அடுத்த விஷயம் பிரேக்கிங்னு வரும்போது
ட்ரம் பிரேக் தான் வருங்க பின்னாடி. ஏன்னா இப்போ வரைக்குமே இந்தியாவில் கொடுத்த மேக்ஸிமம் 150cc 160 மேக்ஸி ஸ்கூட்டரில் இப்போ வரைக்குமே ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 156cc எக்ஸாக்டாக வருதுங்க. பவர்னு பார்க்கும்போது 14.8 PS பவரும், டார்க்கில் வந்து 14 Nm டார்க் வரக்கூடிய வண்டி தாங்க இது. CVT கியர் பாக்ஸ் வித் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிக்விட் கூலுக்கான இன்ஜினோட ரேடியேட்டரை நீங்கள் அந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த வண்டி இவ்வளோ பெரிய இன்ஜின் கொடுத்துருந்தாலும் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜாக சிட்டிக்குள்ளே 30லேருந்து 35 வரைக்கும் கிடைக்குங்க. நீங்கள் ஓட்டுறத பொறுத்து தான் இருக்குது. அதேமாதிரி ஹைவேஸ்ன்னு போகும்போது 35 + 40 வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லி மீட்டரில் காட்டுது. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் CVT கியர் பாக்ஸுங்கும் போது நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் ஆகும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறத நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மைலேஜை ஹையரான மைலேஜுக்கு நீங்கள் டச் பண்ண சான்சஸ் இருக்குது. சரி, இன்ஜின் ஸ்பெக் முடிஞ்சுங்க. இப்போ அடுத்தது ரியரோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே LED செட்டப்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. டெய்லுன்னு பார்க்கும்போது கீழே வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது பெரிய சைஸ் வீலு. எனக்கு தெரிஞ்ச சைட்லலாம் கொஞ்சம் தெறிக்க வாய்ப்புகள் இருக்குது. உள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு ஆஃப் மகாட் இருக்குது. ஒரு 156cc சைலன்சர் நல்லா பெரிய சைஸ் சைலன்சர் தான் கொடுத்துருக்காங்க. மேலே கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடில் பார்த்த மாதிரியே தான் இந்த பக்கமும் நீங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கீ வந்து கார் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் அன்லாக் அண்ட் லாக்கிங் பட்டன் எதுவுமே கொடுக்கல. பட் எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ வந்து எப்பயுமே நீங்கள் வண்டி அன்லாக் பண்ணணும்னா உங்கள் பேக்கெட்டில் இருக்கணும். ஸோ நியர்பை ரேடியஸில் இருக்கணுங்க. ஒரு 1 மீட்டருக்குள்ளே இருக்கணும் வண்டிக்கிட்ட. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவர் இருக்கும். ஸோ இந்த லீவரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்னா, இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஓப்பனர். இந்த லீவரை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது தான் சைட் லாக் ரிலீஸ் பண்ணி ஆஃப் ஆகும். அப்புறம் ஆன் பண்ணுறதுக்கான ரொட்டேஷனில் நீங்கள் ஆன் பண்ணால் வண்டி ஆன் ஆகும். இந்த மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு LCD மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தீமில். கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கலாம் ஆவரேஜ் km/லிட்டர் எவ்வளோங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபியூல் எவ்வளோ கன்சப்ஷன் ஆகுதுங்கிறது. அப்புறம் ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 2லேயே வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ ட்ரிப் ஓடி இருக்குது, அது போக எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு, எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்கீங்கிறது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டேட்டும் மந்த்தும் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா டைமு. அப்புறம் இங்கே ஓடோமீட்டர் உங்களுக்கு எப்பவுமே ஸ்டாண்டர்டாக காட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. RPM மீட்டர் இந்த வண்டியில் கிடையாது. ஸோ ஸ்கூட்டருக்கு ஆக்சுவலாக ஆப்வியஸாக தேவையும் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல ஃபியூவலுக்கான கேஜிங்கோட லெவலிங்கும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த வண்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூடூத் வந்து நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளான ஒரு மீட்டர் தான். கசகசன்லாம் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. அப்புறம் பட்டன்ஸ் ரீதியாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான ஸ்விட்சஸ், இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ், ஹார்ன் வந்து ஒரு சிங்கிள் டோன் ஹார்ன் தான். இது வந்து எக்ஸ்பல்ஸில் வர அதே ஹார்னு. அப்புறம் ஹை பீம் வந்து நீங்கள் பாஸ் லேம்ப் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு பாஸ் லேம்ப்க்கான ஸ்விட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது I3S டெக்னாலஜிக்கான பட்டன் நீங்கள் வேணும்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சொன்னது தான், நீங்கள் சிக்னலில் போய் நிற்கிறீங்க, ஐடியலாக வண்டி ஒரு 5 செகண்ட்ஸ் மேலே ரன் ஆகுதுன்னா கட் ஆஃப் ஆகிடும். நீங்கள் பிரேக் ஆக்சிலேட்டர் முறுக்குனீங்கன்னா வண்டி ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து வேணுமா வேணாமாங்கிறதுக்கான ஸ்விட்சிங் இருக்குது. அப்புறம் சைலன்ட் ஸ்டார்ட், செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த விஷயம், இந்த வண்டியில் இருக்கிற ஃபியூல் எப்படி டேங்க் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்பினீங்கன்னா சைட் லாக் ஆகும். ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா, ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 7 லிட்டர்ஸ்க்கான ஃபியூலிங் போட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் மித்த டைம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம், பூட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகிடும். ஸோ பூட் ஸ்பேஸ் ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பூட் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எக்ஸாக்டான லிட்டர்ஸ். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க பூட் லேம்பாக. ஒரு பெரிய சைஸ் ஹெல்மெட் நீங்கள் வைக்கலாங்க. அதை தாண்டி சின்ன சின்ன டூல் கிட்டெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க பூட் ஸ்பேஸ். சைலன்ட் ஸ்டார்ட் வேறு இருக்குன்னா, ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்போம். வண்டி ஆன் பண்ணிட்டேன், பிரேக் பிடிச்சிட்டேன். ஸோ சைலன்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 156cc உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அக்ரெசிவான சவுண்டெல்லாம் இல்லை. சேம் ஒரு 125cc உங்களுக்கு எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குமோ அதை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக வருதுங்க. மற்றபடி அந்த ஸ்போர்ட்டியரான ஒரு பேஸான சவுண்ட்லாம் இல்லைங்க. நார்மல் ஸ்கூட்டர் சவுண்ட்லேயே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு டிரைவ் எடுத்து பார்ப்போம், இது எப்படி வைப்ரேஷன்ஸாக இருக்கா இல்லை வண்டி வந்து இன்னுமே எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவில் பார்ப்போம். வாங்க ஒரு டிரைவுக்குள்ளே போகலாம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக நான் சொல்கிறது தான், எந்த வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நானும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறேன், நீங்களும் ஓட்டுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வண்டியில் ஏறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு கீலெஸ் மாடல். ஸோ கீலெஸ் மாடலுங்கனால நீங்கள் கீ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ லைட் இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வண்டி ஆன் பண்ணிட்டேன். ஸோ டிஎஃப்டி தரல, பட் எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் வெயிலுக்கு என்ன தான் சன்லைட்டாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அது கிளியராக தான் தெரியுது. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? வண்டி எப்படியே பெருசாக இருக்குங்க, ஏதோ பெரிய வண்டி மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஒரு சிட்டி ரைடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் நம்ம ஒரு 125cc 110cc இருக்கிற இன்ஜின் சவுண்ட் மாதிரி தான் இருக்குது. ஒரு அக்ரெசிவான சவுண்ட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியோட பிக்கப் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சடனாக த்ராட்டில் பண்ணி காட்டுறேன். ஒரு 125cc அப்கிரேடான ஸ்கூட்டர் தாங்க. அந்த சிவிடிங்கும் போது வரும்போது பார்த்தீங்கன்னா சிவிடி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் டைப் மாதிரி தான், கிராஜுவலாக தான் உங்களுக்கு ஏறும். எவ்வளோ தான் சிசி இன்க்ரீஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த சடன் இது வந்து இருக்காதுங்க. சடனாக நீங்கள் கியர் பைக்கில் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பக்காவாக அந்த பவர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அது பொறுமையாக அது கிராஜுவலாக ஏறி அது நீங்கள் அதை அந்த ஸ்பீடு கவர் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே பொறுமையாக லாகியாக தான் இழுக்கும். பட் ஆனால் அது நல்லா தான் இருக்குங்க, சல்லுன்னு ஏறுது ஓரளவுக்கு. ஸோ இந்த பிரிட்ஜில் ஏறி ஒரு சின்னதாக கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஓட்டி பார்ப்போம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நார்மல் காரில் போனீங்கனாலே கை வரைக்குமே வைப்ரேஷன் ஆகும். இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு அதில் விடும்போது தான் எக்ஸாக்டாக தெரியுங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் விட்டேன், பெருசாக தட்டலை. ஒரு 155 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க இந்த வண்டியில். ஸோ அதனால் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ யூ டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவைட் குட்டுங்க. வண்டியை ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிராஜுவலாக தான் புல் ஆகும். 70, 80 நான் சொன்ன ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் தாங்க, பெரிய லெவலில் வைப்ரேஷன்ஸ் இல்லைங்க. ஸோ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்குது, பட் ஆனால் அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸோட ஷாக்ஸை டேரெக்டாக நம்ம கையில் அடிக்கிறது இல்லை. அதே வண்டியோட ஸ்டெபிலிட்டி நான் சொன்ன மாதிரி ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரியே இல்லைங்க. ஓகே, பிரேக் பண்ணிட்டு விட்டிங்கன்னா வைப்ரேஷன் ஆப்வியஸாக தெரியுது, ஏன்னா எல்லா வண்டியிலும் ஆப்வியஸாக தெரியும். ஸோ அந்த ஸ்கூட்டருக்கான அந்த ஒரு ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வண்டி எப்படி லெஃப்ட் ரைட் இழுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ரீயாக புல்லாகும். பட் இது வந்து அப்படி ஆகலை, பிகாஸ் இந்த டயர் செக்ஷன் டேர்னிங்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. அதாவது நீங்கள் கியர் பைக் மாதிரி தாங்க இருக்குது, எனக்கு ஓட்டுறது ஜாலியாக இருக்குங்க. ஸோ டார்க்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த வண்டியில் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியாது, பிகாஸ் நான் சொன்ன அந்த சிவிடியோட கியர் பாக்ஸ் அப்படியே அந்த கிராஜுவலாக அந்த கியர் அப்படியே புல் பண்ணி ஸ்பீட் பண்ணுறதுனால அந்த கிராஜுவலாக இருக்கிறனால அந்த சடன் டார்க்கும் பவரும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. மற்றபடி வண்டி பிக்கப்புன்னு பார்க்கும்போது சல்லுன்னு தாங்க இருக்குது. நீங்கள் மீட்டரை பார்க்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கும்போது ஏபிஎஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரியரில் ஆக்சுவலி ட்ரம்மு தான் இருந்தாலும், என்ன தான் பெரிய டயர் செக்ஷனாக இருந்தாலும் இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டராக இருந்தாலும் இது ஒரு ஸ்கூட்டர் தான். ஸோ நீங்கள் ரியர் பிரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் அப்ளை பண்ணும். மழை காலத்தில் வந்து இந்த டயர் செக்ஷன் பெருசாகவே இருந்தாலும் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரியர் பிரேக்கை சென்சிட்டிவாக பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் பிரேக் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் பிடிக்கலாம், பிகாஸ் இதில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 150cc மேலே இருக்கிற பைக்குங்கிறனால ஏபிஎஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஸ்பீடில் போகிறோம், வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லைங்க. ஸோ ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸும் இந்த மாதிரி ஸ்பீடில் கிராஸ் பண்ணோம் பெருசாக தெரியல. சவுண்ட்ஸ் கேட்குது, அந்த சைலன்சரோட சவுண்ட் வந்து வர்ற அந்த சவுண்டு கேட்கலாங்க ஸ்கூட்டரில், அந்த சவுண்ட் ஆக்சுவலி கேட்குது. பட் வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஹைவேஸில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 70
70 to 80 க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைன், வண்டி டீசெண்டாக போகுங்க. எபோவ் 80ங்கும் போது அந்த சவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் ஆகும் ஆப்வியஸாக. ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் வந்து அந்த சவுண்ட் ஆப்வியஸாக கேட்குங்க. வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லை, பட் சவுண்டு கேட்குறது தவிர வைப்ரேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி பிக்கப்பெல்லாம் சடனாக கொடுத்தீங்கன்னா போகுது, பட் ஆனால் எப்படி கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸாக மைலேஜ் இருக்காது. வண்டி வெயிட்டுக்கு எதுவும் ட்ராக்லாம் ஆகிறதில்ல, இதுக்கும் நாங்கள் டபுள்ஸ் இருக்கும். டேர்னிங் ரேடியஸும் குவைட் குட். லெஃப்ட் ரைட் நமக்கு இழுக்கிறதெல்லாம் பெருசாக இல்லை. அந்த ஸ்கூட்டரில் ரொம்ப ஷார்ட் டேர்ன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் உங்களுக்கு வெயிட் வந்து புல் பண்ணும். இதில் அந்தளவுக்கு இல்லை, குட். ஸோ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்கனாமியாக ஓட்டுறீங்கன்னா மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டுங்க. ஸோ ஈக்குவலாக ஓட்டும் போது ஒரு 50ங்கிற ரேஞ்சு ஓட்டும் போது. ஸோ அங்கே சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஆவரேஜ் மைலேஜ் பர் லிட்டர். நீங்கள் சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர், ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 50ல் ஓட்டும் போது ஆப்வியஸாக ஒரு 41-40க்கு மேலே கிடைக்குங்கிற மாதிரி காட்டுதுங்க. இதே நீங்கள் நான் ரைஸ் பண்ண மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 30, 24 பிலோ 30 போயிடுதுங்க. ஸோ அதனால் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 70 வரைக்கும் நீங்கள் நல்லா க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 35 to 40ங்கிற மைலேஜ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் புல் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் அந்த ஸ்பீடை ரீச் பண்ணிட்டு கட் ஆஃப் ஒரு மீடியமான ரேஞ்ச் மிட் ரேஞ்சுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஸ்பீடு அதே மெயின்டைன் ஆகும். அப்போ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நான் சொன்ன சிவிடி டெக்னாலஜி தான். இதை நீங்கள் கார்லேயே நிறைய டைம் பார்த்துருக்கலாம். நல்ல த்ராட்டில் கொடுத்து வண்டியை ஸ்பீடை டச் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்சிலேட்டர் நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஒரு அளவுக்கு கொண்டு போக அப்புறம் மறுபடியும் ட்ராப் ஆகும். பட் ஆனால் அந்த டைம் டியூரேஷன்ஸ்குள்ளே நீங்கள் விட்ட மைலேஜை கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அமுத்திட்டு ஒரு 65ங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து 46 வந்து காட்டுதுங்க, 46 to 47 காட்டுது. இன்னொன்று நான் சொன்ன பெரிய டயர் செக்ஷன்னால இந்த மாதிரி கார்னரிங்லாம் பண்ணும்போது பயப்படாமல் பண்ணலாம். ஸோ கார்னரிங் நீங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு இருக்குங்க. ஒரு 50 to 60ல் நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு கேஷுவலாகவே நீங்கள் திருப்பலாம். பட் அதுக்கும் மேலே ஸ்பீட்ஸ் போகும்போது கண்டிப்பாக கார்னரிங் வந்து எபோவ் 60 வந்து கார்னரிங் நீங்கள் எதில் பண்ணிங்கனாலுமே கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர் தான். எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே அந்த ஸ்கூட்டியில் இப்படி அப் பண்ணிங்கன்னா அப்படி வளையும் தெரியுங்களா, அது ஆகாமல் இது என்ன ஸ்டெடியாக கியர் பைக் மாதிரி அந்த ஸ்டேபிளாக இருக்குங்க. இன்னொன்று கால் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இப்படி வச்சுக்கலாம். முன்னாடி வரைக்குமே நீங்கள் கால் வைக்கிற பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷுவலாக வச்சுட்டு நம்ம அப்படியே ஜாலியாக ட்ரைவ் பண்ணலாங்க. ஸோ ஸ்லோவாக ஓட்டும் போது அதே மாதிரி தான், வண்டி வந்து லெஃப்ட் ரைட் எதுவும் இழுக்கிறதே இல்லைங்க. 20-25க்குள்ளே ஓட்டினீங்கன்னா கூட அப்படியே நீங்கள் கூலாக சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஓவராலாக இந்த வண்டியை பற்றி இருக்கிற ஒரு டிரைவ் ஃபீல். பிரேக்கிங் வாஸ் குட், சஸ்பென்ஷனும் நல்லா தான் இருக்குது. சவுண்டு வருது, அதாவது சைலன்சரோட சவுண்டு நல்லா கேட்குது த்ராட்டில் பண்ணிங்கன்னா, பட் வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஸோ இதுதாங்க. இது போக இந்த வண்டி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒரு சம்மரி பார்த்துடலாம் வாங்க, ரைடை முடிச்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைடை பார்த்துருப்பீங்க. அந்த ரைடோட சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து 14.8 PS பவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் ஆனால் கிராஜுவலாக தாங்க ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து சிவிடி கியர் பாக்ஸ். வண்டி போக 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 தான் அந்த பிஎஸ்க்கான பவரை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதேமாதிரி 14 Nm டார்க் வந்து 2 பேர் டபுள்ஸ் உட்காந்துருப்பையும் டாப் ஸ்பீடு வந்து என்னால் வந்து ஒரு 80-90க்கு மேலே வண்டி வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு 100+ போகுங்கிறது வந்து கேரண்டியாக தெரியுதுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக சூப்பராக இருந்தாலும் மெயினான விஷயம் ஸ்டெபிலிட்டி ரீதியாக ஸ்டெடியாக வண்டி போதுங்க. நார்மலாக ஸ்கூட்டர் லெஃப்ட் ரைட் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்விங் ஆகும். பட் ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெடியாக ஸ்ட்ரைட்டாக போக ட்ரை பண்ணுது. வண்டி வந்து நல்லா பேலன்ஸாக நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் கொடுக்குதுங்க. டேர்னிங்லேயும் அதே மாதிரி நல்லா கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நல்லா பெரிய சைஸ் 14 inch கொடுத்ததும் சூப்பரான விஷயங்கள். இந்த வண்டியில் ஓட்டுறதுக்கு, வண்டியை ஃபீல் பண்ணுறதுக்கு, பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக எல்லாமே சூப்பருங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1,69,815 ரூபாங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1,70,000 வரைக்கும் வருது. பட் என்னென்ன விஷயங்கள் இந்த வண்டியில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம், அதே மாதிரி டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்கலாம். இந்த 3 விஷயத்தை தாண்டி இந்த வண்டியில் மித்தப்படி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பற்றி இருக்க கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.